ஹாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் சென்னை வர்சஸ் ஜிடி மேட்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நானும் என்னோடய தம்பியும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இது வந்து டே கேம் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 7:30 PM நடக்கிற மேட்ச் இது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டாஸ் டைமில் போயிடுவோம் தான் நினைக்கிறேன். பட் அகைன் இது மத்தியானம் மேட்ச் அப்படின்றதுனால செம வெயில். அதனாலே முக்கியமாக நாங்கள் வந்து காரை ப்ரிஃபர் பண்ணிட்டு காரில் போயிட்டுருக்கோம். அங்கே கலைவாணர் அரங்கமில் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. ஹோப்ஃபுல்லி பார்க்கிங் கிடச்சிரும் தான் நினைக்கிறேன். மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஃபுல் விலாக் வந்து நான் இன்றைக்கி போடலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன்ட். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிட்டோம். காமராஜர் அரங்கம் கலைவாணர் அரங்கம் வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா செப்பரேட்டாகவே இங்கே வெளியே வந்து ஒரு கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. கலைவாணர் அரங்கம் கார் பார்க்கிங் தான் அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு வந்து எக்கச்சக்க கார் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஈஸிலி ஒரு 400 கார்ஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 300 கார்ஸ் கண்டிப்பாக வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது மணி ஒரு 2:45 2:50 தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு ½ hour முன்னாடியே வந்துட்டோம் டாஸ்க்கு முன்னாடி. ஸோ கம்ஃபர்டபுளாக கார் பார்க்கிங் கிடச்சிருச்சு. இதே ஈவினிங் மேட்சாக இருந்தால் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியதாக இருக்கும். Sea of Yellow. மேட்சே ஒரு மாதிரி பாவப்பட்ட நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அங்கே எல்லோரும் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. 2020 கேதார் ஜாதவ் பார்த்த மாதிரி இருந்தது. ப்ரோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ருத்ராஜ் பேட்டிங் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச்னு சொல்லி பாதியில் ஏந்து போயிட்டுருக்காங்க. 110 வரதே கஷ்டம் போல இருக்குது. நம்ம ஊர் சாய் சுதர்ஷன் அங்கே நிற்கிறாரு. ஒரு ஹியூமிலியேஷன்லேருந்து சேவ்டு ருத்ராஜ் ஒரு டீசெண்டான 50. டீசெண்டாக பண்ண மாட்டேன், ஸ்லோ தான், பட் ஸ்டில் கோயிங். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிட்டாங்க. எவனாவது ஒருத்தன் தோ ஆட போகிறான்னு நினைக்கிறப்போ ஒரு விக்கெட் விடுது. இது ஆனால் நல்லபடியாக ஆடிட்டோம். கேவலமாக தோக்காத லோ ஒரு ஸ்கோரு 158. நான் 150 அடிப்பாங்கன்னு நினச்சேன். 158 மேனேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 13th over 14th overல மொத்தமாக தூக்கி கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு 18th over வரைக்கும் தூக்கி போனால் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா உர்வில் பட்டேலை சர்ஃப்ராஸ் கானை சப்ஸ்டியூட்டாக ஆடினதுனால
முகேஷ் சௌத்ரி ஆட முடியாது. ஸோ நமக்கு பவர் பிளே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அன்சுல் காம்போஸ் வந்து மேலேயே போடணும். தெரியல எப்படி போக போகுதுன்ட்டு. அன்சுல் காம்போஸ் அகில் ஹுசைனும் லாஸ்ட் கேம் மாதிரி ஒரு 3 விக்கெட் பவர் பிளேயே எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேம் சீல் பண்ணலாம். சொன்னது ரொம்ப கரெக்டு. ஏன் அவங்க சர்ஃபராஸ் கான் ஆடினாங்கன்னு சத்தியமாக தெரில. அவங்க எப்படினாலும் ஃபஸ்ட்டு பவர் பிளேலே 3 விக்கெட் போயிடுச்சு. வெயிட்டட் சர்ஃபராஸ் கான் அந்த லாஸ்ட் டைம் இவர் வச்சு ஆடி இருக்கலாம். கட்சியில் அன்சுல் காம்போஸ் அவங்கள வச்சு கூட 6 டவுன் 7 டவுன் ஆடி இருக்கலாம். தேவையில்லாமல் அவங்கள மாற்றி விட்டு போகிற நம்மளுக்கு ஒரு பவுலர் குறைஞ்சிருச்சு. சும்மாவே இந்த மேட்ச் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். என்ன டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். மொத்தமாக கிளம்புறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் பிளட்டே இல்லை, ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டே இல்லை. தோத்தாலும் மூஞ்ச காமிச்சிட்டு பரவாயில்ல. என்ன நான் சொன்ன மாதிரி 13 ஓவரில் அங்கே பாருங்க அடிச்சுட்டே இருக்கா பேசிகிட்டு இருக்கும் போது. என்னடா எப்படியோ தூக்கி என்னன்னா சாயுல் ஹசன் இஸ் அ வெரி குட் பேட்டர். நல்லா ஆடி இருந்தார், சூப்பராக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் பால் இருந்தால் செஞ்சுரியே போட்டிருப்பாரு. பட் ஆனால் இதுக்கு மேலே போட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க அவ்வளோ கம்மியாக அடிச்சிருக்கானுங்க. இல்லைன்னா அடிக்க ஸ்கோர் இல்லை. ஆனால் பரவாயில்ல. நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் வில் கிவ் திஸ் மேட்ச் அட் 13 ஓவர்ஸ். இழுத்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இன்னொரு 15 ரன் தான் முடிச்சிருவானுங்க. இன்னும் ஒரு 3 பால் 4 பாலில் முடிச்சிருவாங்க. படையன் கிளம்புறவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. படையன் இட் இஸ் ஓகே. மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் அண்ட் வி ஸ்டில் ஹேவ் மேட்சஸ் பவுன்ஸ் பேக். பார்த்துக்கலாம். 5 ரன் தான் இருக்குது. இந்த ஓவரில் மேட்ச் முடிஞ்சிருமா? கண்டிப்பாக முடிஞ்சிடும். 2 பால் 10 ரன் தான் அடிக்க போகிறாங்க. இந்த பால் அடிக்கிறாப்பா. ஒரு பால் திருப்பி நம்மளால் இந்த பக்கம் அடிக்கிறானா நம்ம பார்க்கணும். 6ஆ? மேட்ச் முடிஞ்சிருச்சு. பிளேயர்ஸ்லாம் வந்து ஹேண்ட் ஷேக்காக மீட் பண்ணுறாங்க. ருத்ராஜ் சாய் சுதர்ஷனை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. மேட்சோட ஷார்ட் ரிவ்யூ சொல்லு. ஜெயிச்சது யாரு? டிவிக்கு. ஓகே கைஸ், மேட்சோட ஷார்ட் ரிவ்யூ என்னன்னு கேட்டால் வி குட் ஹவ் பேட்டட் ரியலி வெல். ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொஞ்சம் இன்டென்ட் தான் நம்ம இன்னொரு 30-40 ரன்ஸ் ரொட்டேட் பண்ணியிருந்தாலே வந்துருந்துருக்கும். ஒரு 180 190 நான் இன்றைக்கி பவுலிங்கை குத்தம் சொல்லவே மாட்டேன். நல்லா தான் போட்டாங்க. இந்த ஃப்ளாட் பிச்சுக்கு என்ன போடணுமோ எல்லாருமே டீசெண்டாக போட்டாங்க. வாட் வி வர் ஷார்ட் ஆஃப் இஸ் ஆஃப் ரன்ஸ். அது இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸாவது இருந்துருக்கும். இது ஒரு லேர்னிங் தான். நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்டென்ட் காமிச்சே ஆகணும். அண்டு நடுவில் செஞ்ச அந்த பிளண்டரை பண்ணியிருக்கவே கூடாது. அந்த ஒரு பிளண்டர்னால நமக்கு ரன்னும் எனிவேஸ் வரல. வி லாஸ்ட் ஒன் பவுலிங். நல்ல வேலை சிவம் துபே ஓவரில் எவனும் அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கு மேட்ச்சு. ஐம் நாட் கோயிங் டு சே ஹி வாஸ் அ வர்ஸ்ட் பவுலர். ஹி டிட் ரியலி வெல். பட் அகெயின் இந்த மேட்ச்சுக்கு சிவம் துபே யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனே முதல்ல வந்துடக்கூடாது. ஒரு பவுலர் ஷார்ட் ஆனது தான் பிரச்சனை. மற்றபடி இட் வாஸ் குட். உன்னோட ரிவ்யூ என்ன நீ சொல்லு. ஆக்சுவலாக அவன் இன்டென்ட்டை பற்றி சொல்கிறான். இன்டென்ட்டுக்கும் டைம்லி அக்ரெஷனும் அவங்க முதல்ல லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உருவில் பட்டேல் முதல் பால் வந்த உடனே 4 அடிச்சாங்க. வந்த உடனே 4 அடிச்சுட்டு அடுத்த பாலே திருப்பி எதுக்கு போய் மறுபடியும் ரபாடாக தான் ஏறி வந்து அடிக்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. அதனாலே அங்கேயே ஒரு விக்கெட் போயிடுச்சு. சர்ஃபராஸ் கானும் தேவை இல்லாமல் மறுபடியும் ஒரு 50 அவுட் ஆனது. யூ ஷுட் ஷோ இன்டென்ட் ஃபார் த ரைட் பால். மெரிட் டு த பால் ஆடணும். நீங்கள் என்னன்னா எனக்கு பேட் இருக்குது நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஆடி இன்டென்ட்டையும் அக்ரெஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. எனிவேஸ் பார்ப்போம். ருத்ராஜ் பேசுகிறாரு, என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்.